ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பார்க்க போகிற சரடி காசையில் வந்துட்டு அதாவது நம்ம தம்பி அருண்றக்காப்லையே ஏங்க என்ன நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நம்பிக்கிட்டு இப்படி பண்ண முடியாது இல்லைங்க, எத்தனையோ பேர் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்கன்னு சொல்ல போலீஸே சந்தேகப்படலாமா, இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து திருடனை கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். திருடன் இவ்வளோ நேரம் பணத்தை அப்படியே வச்சிருப்பான்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் வச்சிருக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னாரு பாருங்க நம்ம முத்து. 5 லட்ச ரூபா கேஷ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. திருடன் மாட்டிக்கிட்டான், ஆனால் தப்பிச்சு போயிட்டான்னு ஒரு பொய்யை சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறது, திருடனோட குடும்பம் மாட்டக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படி இப்படின்னு கேள்வி வருது. கடைசியில் கண்டுபிடிச்சு கொடுத்தோன்னே அப்போ கூட சீதாவோட மனசு மாறலன்னா பார்த்துக்கோங்க. நீ ஒரு கொடூர குரங்காமா நீயே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு நான் வர சீதான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி. இங்கே ஒரு பக்கம் ரொமான்ஸ் அள்ளியா தெளிக்கிறாரு. யாருன்னு பார்க்குறீங்களா, வழக்கமாக நம்ம முத்து தான் தெளிப்பாரு. இன்னைக்கு தெளிக்கிறது நம்ம மனோஜுங்க. ரோகிணி வா நீ நானும் மாறி மாறி சப்பாத்தி ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊட்ட அவங்க ஊட்ட, ஐயோ நீ ஊட்ட நான் ஊட்ட, இதை அப்படியே விஜயா பார்த்துட்டாங்க. டேய் என்னடா நடக்குது அங்கே, வந்துட்டான்டா சிவபூஜையில் நுழையிறதுக்கு கரடி மூஞ்சி வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏன் உனக்கு கை இல்லையா போ அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் மனோஜை மாட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவி ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு, இந்த ரவி பேர் எப்போ பார் திட்டிகிட்டு தான் இருப்பாங்களோ, இருக்கலாம் சண்டைக்காரி நீ தான் சண்டைக்கோழி நீ தான் பாட்டு போட்டு இவங்களே ஆடுவாங்க போல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் முத்து என்ட்ரி ஆனோன்னே எனக்கு சப்பாத்தி இல்லையா எனக்கும் பச்சிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க மீனா ஒரு பக்கம் இருங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து ஹாட்டின் சப்பாத்தியாக அடுக்குறாங்களாமா. டேங்கப்பா அடுக்குமாடு ஹாட்டி இப்போதான்ப்பா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை நான் என் கடையில் போடுறேன் உன் கடையில் போடுறேன்னு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ரொமான்ஸுங்க. அதுக்கப்புறம் சத்யா வராரு. சத்யாவுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாரு நம்ம முத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.